திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தொகுதி பங்கீடு விறுவிறுப்படைந்திருக்கிறது. தற்போது தீவிரமாக இந்த மாத இறுதிக்குள்ளாகவே அந்த தொகுதி பங்கீட்டினை முடித்துவிட வேண்டும் என்பதிலே அண்ணா அறிவாலயம், திமுகவின் தலைமையான அண்ணா அறிவாலயத்தை சுறுசுறுப்பாக பணிகள் இயங்கி வருகின்றன. நாளை காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. எனவே காங்கிரஸ் பேச்சு முடிந்த பிறகே உடனுக்குடன் அந்த தொகுதி பங்கீடுகளும் இறுதி செய்யப்பட்டு யாருக்கு எந்த தொகுதி எவ்வளவு தொகுதி என்பது முடிவு செய்யப்படும். எனவே இன்னும் ஒரு 3 தினங்களுக்குள்ளாகவே அந்த ஒட்டுமொத்தமான திமுக தலைமையிலான கூட்டணியில் அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு முடிக்கப்பட்டு இறுதி முடிவுகள், தொகுதி விவரமும் எந்தெந்த தொகுதியில் யார் யார் போட்டி என்பதும் வெளியிடப்படும் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்கப்படும் என்பது குறித்த ஒரு உத்தேச பட்டியல் தற்போது திமுகவின் தலைமையகத்திலே வலம் வருகிறது. அந்த பட்டியல் நமக்கு கிடைத்து அந்த பட்டியலில் என்ன இருக்கிறது என்பதை தற்போது நமது நேயர்களுக்காக பிரத்யேகமாக எந்த கட்சி எவ்வளவு இடங்களில் போட்டியிடப் போகிறது என்பது குறித்த தகவலை நாம் வெளியிட இருக்கிறோம். தற்போது அந்த சிறப்பு வரைகலை பார்க்கலாம். சிறப்பு வரைகளிலே சத்தியம் கிடைத்த அந்த காட்சி திமுகவும் சில சிறு சிறு கட்சிகள் உள்ளடக்கியது என்று திமுக மட்டும் 170, அதாவது உதயசூரியன் சின்னத்திலே 170 இடங்களில் திமுக போட்டியிட இருக்கிறது என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதிலே சிறு சிறு கட்சிகள், அதாவது தனியரசனுடைய தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை, ஈஸ்வரனுடைய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய தமிமுன் அன்சாரியின் மனிதநேய ஜனநாயக கட்சி, கருணாசின் முக்குலத்தோர் புலிப்படை, வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட SDPI போன்ற பல கட்சிகளுக்கு இதிலே உதயசூரியன் சின்னத்திலே வாய்ப்பு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என தெரிகிறது. எனவே திமுக தலைமையிலான கூட்டணியிலே திமுகவும் சிறு சிறு கட்சிகள் உதயசூரியன் போட்டியிட்ட கட்சிகளையும் சேர்த்து 170 இடங்களிலே திமுக போட்டியிட இருக்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போன்று காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு இடம் ஒதுக்கப்பட இருக்கிறது என்பதை குறித்து பார்ப்போம். காங்கிரஸ் கட்சிக்கு தற்போது நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் 27 தொகுதிகள், கடந்த முறை 25 இடங்களுக்கு ஒதுக்கப்பட்டது, இம்முறை 27 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா, ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸை போல விசிக, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எத்தனை இடம் என்றால் 7 இடங்கள், அதாவது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 7 இடங்கள் ஒதுக்கப்படும். கடந்த முறை 6 இடங்கள் ஒதுக்கப்பட்டது, இம்முறை ஒரு இடம் கூடுதலாக 7 இடங்கள் ஒதுக்கப்படும் என தெரிகிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி CPI என்று அழைக்கப்படுகின்ற கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா CPI 6 இடங்கள், கடந்த முறையும் 6, இந்த முறையும் 6. அதே போன்று CPM மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அவர்களும் கடந்த முறை 6 இடங்கள், இந்த முறையும் 6 இடங்கள். CPM CPI இரண்டுக்கும் தலா 6 இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன. அதே போன்று தற்போது திமுக கூட்டணியில் முதன்முறையாக இணைந்துள்ள தேமுதிக DMDKவுக்கு 6 இடங்கள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடம் வழங்கப்படும் என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கு. தேமுதிகவிற்கு 6 இடங்கள், முரசு சின்னம் வழங்கப்பட்டால் 6 இடங்கள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடம் வழங்கப்படும் என தெரிகிறது. மதிமுக மறுமலர்ச்சி திமுகவை பொறுத்தமட்டிலே 4 இடங்கள், வைகோவின் மறுமலர்ச்சி திமுகவை பொறுத்தமட்டிலே 4 இடங்கள் வழங்கப்பட இருக்கின்றன. அதே போன்று கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் மநீம அவர்கள் டார்ச் லைட் சின்னத்திலே போட்டியிட இருக்கிறார்கள். அவர்களுக்கும் 4 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என தெரிகிறது. அது மட்டுமின்றி IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 இடங்கள் ஏனி சின்னத்திலே போட்டியிட இருக்கிறார்கள். எனவே IUMLக்கு 2 இடங்கள் வழங்கப்பட இருக்கிறது. அதே போல MMK மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்கள், ஜவாஹிருல்லாவின் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்கள் என்ற வகையிலே அவர்களுக்கும் வழங்கப்பட இருக்கிறது. எனவே இது தவிர்த்து ஏற்கனவே கூறியது போல தனியரசுவின் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை, ஈஸ்வரனுடைய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி, தமிமுன் அன்சாரின் மனிதநேய ஜனநாயக கட்சி, அதே போன்று கருணாசின் முக்குலத்தோர் புலிப்படை உள்ள SDPI கட்சி, SDPIயும் இந்த முறை முதன்முறையாக திமுக கூட்டணி இணைவதற்கு ஆர்வம் காட்டியிருக்கிறது. எனவே அவர்களுக்கும் இடங்கள் 2 இடங்களிலிருந்து 3 இடங்கள் வரை வழங்கப்படலாம். ஆனால் இதில் இவர்களுக்கெல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றே தெரிகிறது. எனவே ஒட்டுமொத்த பார்வையில் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட தற்போது நாம் வெளியிட்டிருக்கின்ற பட்டியல் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. இதில் 1-2 இடங்கள் மேலே கீழே கூடலாம். விசிகாவுக்கு 6 இடங்கள் கொடுக்கப்படலாம், ஒரு இடம் கழித்து அதை காங்கிரஸ் அதிக வலியுறுத்தால் 28ஆகவும் கொடுக்கலாம். என்னால் கிட்டத்தட்ட இந்த பாணியில் தான் அந்த தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என்ற தகவல் நமக்கு திமுக தலைமையக வட்டாரங்களிலிருந்து கிடைத்திருக்கின்றன. எனவே மீண்டும் பார்க்கலாம், திமுக மட்டும் 170 இடங்கள் உதயசூரியன் சின்னத்திலே திமுக மற்றும் சிறு கட்சிகளை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும். எனவே ஒட்டுமொத்தமாக திமுக
170 இடங்களிலே போட்டியிடுகிறது. உதயசூரியன் சின்னத்தில் மட்டும் 170 இடங்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலே 27 தொகுதிகள் ஒதுக்கப்படும். கடந்த முறை 25 தான், இந்த முறை 2 கூடுதலாக ஒதுக்கப்படுகிறது. 27 பிளஸ் 1 இடம் மாநிலங்களவை இடம். விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை பொறுத்த மட்டிலே 7 இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ பொறுத்த மட்டிலே 6 இடங்கள். அதே போன்று சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 6 இடங்கள். புதிதாக முதன்முறையாக திமுக கூட்டணியில் இணைந்துள்ள தேமுதிகவிற்கு டிஎம்டிகே 6 இடங்கள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடம் வழங்கப்படும் என தெரிகிறது. அதற்கு அடுத்தபடியாக வைகோவின் மறுமலர்ச்சி திமுக எம்டிஎம்கே 4 இடங்கள். கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் மநீம 4 இடங்கள், 4 தொகுதிகள் வழங்கப்பட இருக்கின்றன. அதே போன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 இடங்கள், ஜவாஹிருல்லாவின் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்கள் வழங்கப்பட இருக்கின்றன. கிட்டத்தட்ட இந்த பாணியில் தான் முடிவு செய்யப்படும். ஓரிரு இடங்கள் மேலே கீழே வரலாமே தவிர ஒட்டுமொத்த பார்வையில் இப்படிதான் திமுகவுடைய கூட்டணியின் கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கின்றன என பேசப்பட்டிருக்கிறது. அது விரைவிலே ஒவ்வொன்றாக நாளை காங்கிரசுடன் நடைபெறுகின்ற பேச்சுக்கு பிறகு அடுத்தடுத்த தகவல்கள் ஒரு 3 தினங்களுக்குள், இந்த வார இறுதிக்குள் அல்லது மார்ச் முதல் வாரத்திற்குள் முடித்து விட வேண்டும் என்பதிலே திமுக தலைமை உறுதியாக இருக்கிறது. அதே போன்று மார்ச் 9ஆம் தேதி திமுகவினுடைய மிகப்பெரிய நிர்வாகி கூட்டம், 10 லட்சம் தொண்டர்கள் நிர்வாகிகள் பங்கேற்கக்கூடிய கூட்டம் திருச்சியில் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு முன்பாகவே ஒரு மாபெரும் கூட்டத்தை நடத்துவதற்கு கூட்டணி கட்சி தலைவருடன் சேர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தை முடுக்கிவிடும் வகையிலே ஒரு மாபெரும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை திமுகவின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே அனைத்து கூட்டணி கட்சி தலைவரும் ஒரே மேடையில் பங்கேற்கின்ற ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை, தேர்தல் பரப்புரையை நடத்துவதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறாராம். ஆனால் இந்த தற்போது நாம் பார்க்கின்ற பிரத்யேகமாக சத்தியம் டிவிக்கு கிடைத்த அந்த உத்தேச பட்டியல் இது. திமுக பிளஸ் கூட்டணி கட்சிகள் எங்கெங்கே போட்டியிடப்பட, யார் யாருக்கு எவ்வளவு இடம் என்று. ஆனால் இந்த இடங்கள் ஒதுக்கப்படும் போது யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகளும் என்பதையும் பேசி முடிப்பதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே திமுக இந்த தொகுதி பங்கீடு முடிந்த பிறகு அடுத்த வார இறுதியிலேயே தேர்தல் அறிக்கையும் வெளியிடுவதற்கு திமுக திட்டமிட்டிருப்பதாக நமக்கு தகவல் அளிக்கிறது. எனவே தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே இந்த வேலைகள் எல்லாம் விறுவிறுவென நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரித்தி, விவரங்களுக்கு நன்றி சண்முகசுந்தரம்.